அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸ் ஆஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஆல்ரெடி நம்ம வந்து தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு இதுக்கான ஆன்சர்ஸ் கீ எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா ஆஃப் இயர்லி ஆன்சர்ஸ் கீ 23, 24 அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸில் இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்கள். போத் 11th and 12th நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ்க்கான ஆன்சர்ஸ் இது எல்லாமே பார்த்துருவோம். 2 மார்க் 3 மார்க் வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். இது எந்த டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆஃப் இயர்லி கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பரு. சப்போஸ் இதே கொஸ்டின் தான் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுறேங்க. சப்போஸ் வேறு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன், செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் சுழியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சுழி. அதுக்கடுத்து 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 6th கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன், 7th கொஸ்டினுக்கு வந்து 4th ஆப்ஷன், 8th கொஸ்டினுக்கு வந்து தேர்ட் ஆப்ஷனு, 9th கொஸ்டின் வந்து 4th ஆப்ஷன், 10th கொஸ்டின் வந்து தேர்ட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க, 11th கொஸ்டின் வந்து தேர்ட் ஆப்ஷன், 12th கொஸ்டின் வந்து செகண்ட் ஆப்ஷன், 13வது கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், 14க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், 15க்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முறையான பிழைகள் ஏதேனும் 2, திருப்பு விசைக்கும் கோண உந்தத்திற்கும் வேறு உள்ள தொடர்பு, நிலைமை குறிப்பாயம் என்றால் என்ன, அதுக்கடுத்து கால்குலேஷன் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி, ஸ்டீஃபன் போல்ட்மேன் விதி, ப்ரௌனியன் இயக்கத்தை பாதிக்கும் காரணி, அது எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 23, 24 கொஸ்டின்ஸ் வந்து ரீட் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து 25 பார்த்தீங்கன்னா இடமாறு தோற்ற முறையில் சந்திரனின் விட்டத்தை எவ்வாறு அழைப்பீர்கள், வெக்டார் பெருக்களின் பண்பு, ஆற்றல் மாறா விசை மற்றும் ஆற்றல் மாற்றும் விசை உள்ள வேறுபாடு. அதுக்கடுத்து 28வது கொஸ்டின்ஸ் வந்து படிச்சிங்க. 29 துணைக்கோளின் ஆற்றலுக்கான கோவை, ஸ்டோக் விதி. அதுக்கடுத்து ஒரு வெப்ப இயந்திரம் அதன் சுழற்சி நிகழ்வின் போது அந்த கொஸ்டின்ஸ் படிச்சிங்க. வாயுக்களின் இயக்குவியல் கொள்கை இதெல்லாமே படிச்சிருங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இல்லாமல் இருந்துச்சுன்னா இதில் இருக்கிறது எல்லாமே முக்கியமானதான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் இல்லாமல் புதுவிதமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்க. இந்த மாதிரி நமக்கு எக்ஸாம்ஸில் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் படிச்சிங்க. பரிணாம பகுப்பாய்வின் வரம்பு, பரிணாமங்கள் முறையில் 76 சென்டிமீட்டர் பாதரச அழுத்தத்தை nm² ஸ்கொயர் என்ற அலகிற்கு மாற்றுக. மீச்சு குணகத்தின் வகை, உராய்வு எவ்வாறு தோன்றியது என்பது விவரை. சாய்தளம் ஒன்றில் உராய்வு கோணம் சறுக்கு கோணத்திற்கான சமன் எடுத்துக்காட்டு என காட்டுக. இணையச்சு தேற்றம், ஒரு பரிணாம மீச்சு முதலில் பொருட்களின் திசைவதற்கான சமன்பாடு. ஒத்தியதர்வு தம்ப கருவியை பயன்படுத்தி காற்றின் ஒளியின் திசைவேகம். நல்லியல்பு வாயு ஒன்றின் மேயர் தொடர்பு. இதுதான் எப்பயுமே நம்ம கேட்குறது. அலைவுகளின் 4 வகை, மாறாக முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாடு, விடுபடு வேகத்தின் கோவை. சரிங்களா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துங்க. அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டான 2 மார்க் 3 மார்க்கான ஆன்சர்ஸ் இது எல்லாமே பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.